என் மருமகளுக்கு என்னாச்சு? எப்படி இருக்கா இப்போ? அது வந்து சரண்யா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. சக்தியும் உங்க அம்மாவும் சேர்ந்து சரண்யாவுக்கு பிரசவம் பார்த்து அவளை சீரியஸாவே ஆக்கிட்டாங்க. டாக்டர் அவளை காப்பாத்துறதுக்கே போராடிட்டு இருக்காங்க. இல்ல, நாங்க எந்த தப்பும் பண்ணல. சரண்யா அன்னைக்கு நல்லபடியா தான் பிரசவம் பார்த்தோம். ஆனா திடீர்னு அவங்க மயங்கிட்டாங்க. ஏய், நீ சொல்ற கதையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். இப்ப போலீஸ் வருண்டி, அவங்க உன்னை விசாரிப்பாங்கல்ல, அப்பவாவது உண்மையை சொல்லி தொலை. சக்தி, போலீஸ் இல்ல மிலிட்டரியே வந்தாலும் நீ பயப்படாத. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ என்கிட்ட சொல்லு, சரண்யாக்கு என்னாச்சு? என் பேர குழந்தைக்கு என்னாச்சு? சொல்லு சக்தி. சரண்யா அன்னைக்கு நாங்க எந்த கெடுதலும் பண்ணல. ரவுடிங்க தான் அவங்கள கடத்தினாங்க. நாங்க அவங்கள காப்பாத்தி பிரசவம் தான் பார்த்தோம். ஏய், சொன்ன கதையையே திரும்ப திரும்ப சொன்னா அதெல்லாம் உண்மையாயிடுமா? என் வம்சத்தை அழிக்கணும்னு நினைச்சுதானே நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன பெருசா உங்க வம்சம் சொல்லிட்டு இருக்கீங்க? பிறந்தது எங்க வம்சத்து பேர குழந்தை. அது நல்லபடியா பிறக்க கூடாதுன்னு நீங்க தானே ரவுடி ஏவி விட்டீங்க. அட அட, நம்ம நினைச்ச மாதிரியே அத்தை மேல எல்லா பழியும் வந்து விழுதே. இனி என்ன நடக்குதுங்கறத மட்டும் நம்ம பாப்போம். நடந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மீனாட்சி அம்மா வீட்டை இடிக்க பணம் கொடுத்தீங்க. இப்போ எங்க குடும்பத்து மருமகளையும் எங்க வம்சத்து வாரிசையும் அழிக்க ரவுடிங்களை ஏவி விட்டுருக்கீங்க. ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்களே இங்க சரண்யாவுக்கு குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னு பயந்து போயிருக்கோம். நீங்க எங்க மேல பழி போடுறீங்களா? இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. தம்பி, உங்க அம்மா ஒன்னும் நல்லவங்க இல்ல. இவங்க பண்ண கெட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்க அம்மாவை சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்ட தான் போறேன். வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர். இதா நீங்க நிக்கிறா பாத்தீங்களா? இவதான் சக்தி. இவளும் இவ அம்மாவும் சேர்ந்து என் பொண்ணுக்கு பிரசவம் பார்த்து அவ உயிருக்கு ஆபத்து வர வச்சிருக்காங்க. பிறந்த குழந்தைய கடத்திட்டு போய் ஒளிச்சு வர வச்சிருக்காங்க. இவளை விசாரிச்சேன். என் பேர குழந்தைய தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுங்க சார். முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணி கையில வழங்க மாட்டேங்க சார். அப்படியே தெரு தெருவா எழுதிட்டு போங்க சார். அப்பதான் இவ உண்மையை சொல்லுவா. என்னம்மா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல சார், வேணும்னு என் மேல பழி போடுறாங்க. நாங்க சரண்யா அன்னைக்கு நல்லதுதான் பண்ணோம். அவங்க உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்ல. ஏய், என் பொண்ணு எங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. என் பேர குழந்தைய இவளும் இவளோட அம்மாவும் சேர்ந்து எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க. குழந்தைய எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கேளுங்க சார். இல்ல, அந்த குழந்தைய நாங்க எங்கேயும் ஒளிச்சு வைக்கல. அது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்த சொல்லி அம்மா கிட்ட நான் தான் கொடுத்து விட்டேன். இல்ல இன்ஸ்பெக்டர், இவ போய் சொல்றா. இன்னும் இங்க குழந்தை வரவே இல்ல. இவ அம்மாக்காரியும் இங்க வரவே இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பேர குழந்தைய கடத்தி வச்சிருக்காங்க. சொல்லுமா, உங்க அம்மா எங்க? இவங்களுடைய பேர குழந்தை எங்க? சொல்லுமா. இப்பதாம்மா கேக்குறேன், சொல்லுமா. மா, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உடனே ஸ்டேஷன் கிளம்பு. கிளம்புமா. அம்மா தாயே, குழந்தை பசியில் அழுதே, தாய்ப்பால் கொடுக்கணுமே.
இப்ப நான் தாய்ப்பாலுக்கு எங்க போவேன்? தாய்ப்பால் இல்லனா குழந்தை அழுது அழுதே உயிரை விட்டுடும். இப்ப என்னால வெளியில எங்கேயும் போக முடியலையே. இந்த குழந்தைக்கு பசி ஆத்த முடியாம போயிடுமோ? வெளியில போகலானா ரங்கநாயகி அனுப்பின ரவுடி நிக்கிறான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவளோட பேர குழந்தைக்கு அவளை யமனா வந்து நிக்கிறாளே. கண்ணுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த தாயையும் வேற காணும். தாயே, நீ எங்க போன? உன்னால பொழைச்ச குழந்தை இப்ப தாய்ப்பால் இல்லாம உயிரை விட்டுடும் போல இருக்கே. தாயே, தயவு செஞ்சு என் முன்னாடி வாமா. செல்லம், அழாத அழாதடா. உன்னை நான் எப்படியும் காப்பாத்தியே தீருவேன். அம்மா தாயே, இந்த குழந்தை அழறது உன் காதுல கேட்கலையா? நான் கதறது உன் காதுல விழலையா? என் முன்னாடி வா தாயே. அழாதடா மீனாட்சி. ஆத்தா, தாயே தாயே, நீ வந்துட்டியா? இந்த குழந்தை பசியால துடிக்குது தாயே. தாய்ப்பால் கொடுத்தாதான் இதை காப்பாத்த முடியும். இந்த இடத்துல உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. இந்த குழந்தைய காப்பாத்து தாயே. தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த குழந்தை இல்ல, தெய்வ பால் குடிச்சு வளர்ந்த குழந்தை. அம்மா தாயே, குழந்தைய காப்பாத்திட்ட ரொம்ப நன்றி தாயே. இன்னும் எவ்வளவு நேரம் தான் எங்க இருக்க போற? குழந்தைய எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கல்ல, உடனே கிளம்பி போ. அம்மா, ரவுடி ஒருத்தன் வெளியில இருக்கானே, அவன் இந்த குழந்தைய புடுங்கிட்டு போயிடுவான். நான் உன் கூட இருக்கேன்ல, பயப்படாம வெளியே போ. என்னாச்சு இவனுக்கு? ஐயோ, வலிப்பு வந்திருக்கும் போல இருக்கே. இவனை இப்படியே விட்டுட்டு எப்படி போறது? வேண்டாம், இவனை காப்பாத்துனா குழந்தைய புடுங்கிட்டு போயிடுவான். இவனும் ஒரு அம்மாவுக்கு பிறந்தவன் தானே. இவனை காப்பாத்தாம எப்படி போறது? என்ன நடந்தாலும் சரி, இவனை நாம காப்பாத்திதான் ஆகணும். யாராச்சும் வாங்கல? யாராவது இருக்கீங்களா? வாங்கம்மா. என்னாச்சு? வாங்க. என்னம்மா? என்னாச்சு? யாருமா இவரு? இவனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல. பாவம், கீழே கிடக்குறான். நான் இந்த பக்கமா போயிட்டு இருக்கும் போதுதான் பார்த்தேன். வலிப்பு வந்திருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் காப்பாத்துங்க அண்ணன், கொஞ்சம் பாருங்க. சீக்கிரம் அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாங்க. பாத்து பாத்து தூக்கி உட்கார வைங்க. பாத்து பொறுமையா தூக்குங்க. பாத்துனே குடுங்க குடுங்க. அது கொடுங்க கொடுங்க. அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி எடுத்து வாங்க. குடுமா கொடுங்க. தண்ணி இந்தாங்க இந்தாங்க, தண்ணியை குடிங்க. பாத்து தண்ணி குடிங்க. அம்மா வந்துட்டாங்க.
என்னாச்சு சக்தி? எதுக்கு போலீஸ் உன்னை கூட்டிட்டு போறாங்க? நீங்க தான் மீனாட்சியா? ஆமா. உங்க கையில இருக்கிறது சரண்யாவுடைய குழந்தையா? ஆமா, இது சரண்யாவோட குழந்தைதான். நீங்க குழந்தைய கடத்திட்டதா உங்க மேலயும் சக்தி மேலயும் ரங்கநாயகி அம்மா புகார் கொடுத்துருக்காங்க. புகார்? குழந்தைய கடத்திட்டு வர சொல்லி ரவுடி அனுப்பி வச்சுட்டு என் மேலேயே போய் புகார் கொடுத்திருக்காங்களா? நல்லா 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் என் பேர குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போங்க. இந்த நேரத்துல ரங்கநாயகியை நாம காட்டி கொடுத்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். என்ன பண்றது? என்ன யோசிக்கிறீங்க? இந்த குழந்தைய நீங்க கடத்துனீங்களா? சொல்லுங்க. இந்த குழந்தைய நான் கடத்தல. ஒரு ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன். பாத்தீங்களா அம்மாவும் பொண்ணும் ஒண்ணு சேர்ந்து ஒரே கதையா சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாதீங்க. 2 பேரையும் முதல்ல ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், இவங்க கடத்தி இருக்க மாட்டாங்க. எங்க அம்மா சொன்ன புகாரை நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். ஆமா இன்ஸ்பெக்டர், ரங்கநாயகிக்கு மீனாட்சி மேல கோபம். அதனாலதான் அவங்க மேலயும் மீனாட்சி மேலயும் வீணா பழி போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க கையில இருக்க குழந்தை எங்க குடும்பத்தோட வாரிசு. அந்த குழந்தைய பெத்தெடுத்தது சரண்யா. அவ எங்க வீட்டு மருமக, என் பையனோட பொண்டாட்டி. அந்த உரிமையில தான் இன்ஸ்பெக்டர் நான் சொல்றேன். எனக்கு இவங்க மேல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க தயவு செய்து எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம். நீங்க அப்புறம் எல்லாரும் சொல்றதுனால தான் நான் கிளம்புறேன். வாங்க. இதுக்கு மேல என் பேர குழந்தைய நீ வச்சிருக்க வேண்டாம். நிறுத்துங்க, கொடுக்காதீங்க அத்தை. சரண்யா, சரண்யா எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு எதுவும் இல்லையே? உனக்கு சீரியஸா இருக்குன்னு சொன்னதும் நான் எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? இந்த சக்தியும் மீனாட்சியும் சேர்ந்துதான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்க தானம்மா? நானா? நான் என்ன பண்ணேன்? கர்ப்பமா இருந்த என்ன நீங்க ஒரு நாளாச்சும் என்ன கவனிச்சு பாத்திருக்கீங்களாமா? ஹாஸ்பிட்டலுக்கு நான் செக்கப்க்கு போகணும்னு சொன்னப்ப என்ன பண்ணீங்க நீங்க? இதோ நிக்கிற பூஜா பேச்சு கேட்டு சக்தி கிட்ட போய் சண்டை போட்டு தானே போனீங்க. நிற மாசமா கர்ப்பிணியா இருந்த என்ன மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சிங்கம்மா. என் முன்னாடி வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறீங்க, என் குழந்தை கூட இருந்தாரு கேக்குறீங்க. இப்படி எல்லாம் கேக்குறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் எதுவும் பேச வேண்டாம். என் குழந்தைய தொடணும்னா இதோ நிக்கிறாளே பூஜா, இவளை வீட்டை விட்டு வெளியே வரட்டும். அது முடியுமா உங்களால? சக்திய திரும்பவும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். உங்களால முடியுமா? இதெல்லாம் முடியாதுன்னா என் குழந்தைய தொடுற உரிமையும் உங்களுக்கு இல்ல. சரண்யா, இப்பதாம்மா நீ என் மருமக. உங்க அம்மாவுக்கு சரியான பதிலடி நீ கொடுத்துட்ட. இங்க பாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் வயித்துல பிறந்த எங்க வம்சத்தோட வாரிச நான் எப்படி ராஜா மாதிரி வளர்க்க போறேன் பாரு. ஓ, இப்பதான் நான் உங்க கண்ணுக்கு மருமகளா தெரியறேன்னா?
இவ்ளோ நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்பெல்லாம் நீங்க எல்லாம் எங்க போனீங்க? இப்ப மட்டும் நான் உடனே புள்ளைய தூக்கிட்டு உங்க வீட்டுக்கு வந்துடணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னை பத்தி கவலை இல்லாம தானே உங்க புள்ள இருந்தாரு. அப்படியே இருக்கட்டும். நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை. போங்க எல்லாரும். என்ன சரண்யா, ரொம்ப ஓவரா பேசுற? இதுக்கெல்லாம் சேர்த்து நீ ரொம்ப அனுபவிப்ப. இங்க பாரு, குழந்தையோட மூச்சு காத்து கூட இனிமே எங்க மேல படக்கூடாது. இனிமே இந்த குழந்தைக்கு எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரண்யா, இந்தம்மா குழந்தைய வாங்கிக்க. வெற்றி, வா போலாம். அண்ணா வானம் போலாம். டேய், அங்க என்ன நின்னுட்டு இருக்க? வா. அண்ணி, இனி நீங்க படுக்க குழந்தைய தூக்கிட்டு உள்ள வந்துட்டீங்க. மத்த உங்க குழந்தைய பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? உங்க கண்ணுல கூட இந்த குழந்தைய காட்ட மாட்டேன். இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. அண்ணி, நீங்க பேசுறது தப்பு. அத்தை எவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் அதை சொல்லி காட்டி தண்டிக்கிற நேரம் இது இல்லை. இந்த நேரத்தை விட்டா அப்புறம் எப்பவுமே அவங்க திருந்த மாட்டாங்க. அண்ணி, உங்க கோவத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கோங்க. இந்த குழந்தைக்கு உங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா தேவை. அதை நீங்க தடுக்காதீங்க. அத்தை கையில கொடுத்து அவங்க ஆசீர்வாதத்தை இந்த குழந்தைக்கு வாங்கிட்டு வாங்க. வாங்க, நீங்க கொடுங்க. சக்தி, அம்மா, அம்மா, அத்தை எங்கம்மா? அப்பவே போயிட்டாங்களா அவங்க? பாத்து வாங்க, மெதுவா இருங்க. வாங்க வாங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணு போட்டோம். உள்ள போங்க நீ. வாமா. தங்கம், என்ன செல்லம்? என்ன துர்கா, நீ போய் சரண்யாவோட சாரி ஒன்னு எடுத்துட்டு வா. அதுலதான் குழந்தைய படுக்க வைக்கணும். அம்மா, குழந்தைக்கு தான் பேபி கட்டில் இருக்குல்ல, அதுல படுக்க வைப்போம். நீங்க இருங்க, நான் வரேன். நாம ஒண்ணு சொன்னா அவ ஒண்ணு பண்ணுவா. என்னடி சர்ப்ரைஸா பண்ற? இதெல்லாம் எப்போ வாங்கின? குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மளிகை கடை அண்ணாச்சி தான் இதை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு.
அண்ணி உங்க பையனை தொட்டில்ல படுக்க வைங்க. நீ முதல்ல போய் சரண்யாவோட சாரி எடுத்துட்டு வா. பட்டுக்குட்டியே தூங்குது. இந்தம்மா. இங்க பாரு. அம்மா இப்ப எதுக்குமா புடவை போட சொன்னீங்க? அம்மாவோட சாரியோ இல்ல அப்பாவோட வேஷ்டியோ போட்டுதான் முதல்ல குழந்தைய படுக்க வைப்பாங்க. அதுதான்மா ஐதீகம். அம்மா எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்னடி டவுட்? உன்னை படிக்க வைக்கிறதே தப்பா போச்சு. அது இல்லம்மா கேளுங்க. அம்மா லெகின்ஸும் அப்பா ஜீன்ஸும் போட்டா என்ன பண்ணுவாங்க? உன் காது பிடிச்சு திருவுவாங்க. மீனாட்சி அம்மா, வாங்க வாங்க வாங்க. மீனாட்சி அம்மா, சரண்யாக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் நாங்கெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். குழந்தை ரொம்ப அழகா இருக்கே, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குமா? மீனாட்சி அக்கா, உங்க சம்மந்தி வீட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பேர குழந்தைய பார்க்க எப்போ வராங்களாம்? அது வந்து நான் எதுக்கு அந்த குழந்தைய பார்க்கணும்? நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அதுல எந்த இஷ்டமும் கிடையாது.